ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி க்ரீம், சிசி க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன், ஹோம், ஆர்கனைசேஷன் இதை பற்றி தான் ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட எடுத்து 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ரெகுலராக அதே வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிபி க்ரீம், சிசி க்ரீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். சில பேருக்கு லைட் வெயிட்டாக மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தான் பிடிக்கும். சில பேருக்கு ஹெவியாக போட்டுக்க பிடிக்கும். ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் ஹெவியாக போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி மேக்கப் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் பிபி க்ரீம், சிசி க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் பக்கம் போனதே கிடையாது. ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை பற்றி எனக்கு 0 knowledge தான். பட் பிபி க்ரீம், சிசி க்ரீம் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண க்ரீம்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிபி க்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2 ஷேட் அவைலபிளாக இருக்கும். நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பாங்க. என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா ஐவரி. பட் நான் வாங்க போகிறப்போ செகண்ட் ஷேட் நேச்சுரல்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் இருக்கும். ஸோ அதுதான் வாங்கலான்னு இருந்தேன். பட் அந்த கடையில் கிடைக்கல. ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணலாம், அப்படி நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னா என்னோடய சிஸ்டருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை நான் வாங்கியிருந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கலர் மீடியம் தான். என்னோடய சிஸ்டர் நல்லா ஃபேராக இருப்பாங்க. ஸோ எனக்கு இன்கேஸ் செட் ஆகலைன்னா அந்த ஷேட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபேர் டு மீடியம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஷேட் நேச்சுரல் மீடியம்லேருந்து டீப் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே அன்றைக்கி நைட்டே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. என்னோடய கலரை விட கொஞ்சம் லைட்டாக நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. லாங் லாஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிங்கிஷ் டோன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ண பிபி க்ரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எனக்கு எப்படி ஒர்க் ஆணுச்சு அதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பட் கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் டாட்டாக அப்ளை பண்ணதை அடுத்த செகண்டே நம்ம அதை பிளெண்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா அப்படியே திட்டாகிடும் ஃபேஸில். பட் எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன், இதுதான் சூப்பராக இருக்குது, அது வேஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எதனால் நான் ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் வாங்காமல் நெக்ஸ்ட் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அது மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மற்றதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பாண்ட்ஸ் நான் வாங்கினேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோலையே இது முக்கியமாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசித்தது. பிபி க்ரீமாக இருக்கட்டும், சிசி க்ரீமாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு வாங்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் அஃப்கோர்ஸ் பார்ப்போம். நானுமே நிறையா பார்த்துருக்கேன். இப்போ இந்த பாண்ட்ஸ்க்குமே நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு தான் வாங்கலாமா, எது நமக்கு செட் ஆகும் நான் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது போடுவாங்க. ஃபுல்லாக டாட்டாக நிறைய வச்சு போடுவாங்க. அப்படியே சில பேருக்கு அது நல்லாயிருக்கும், சில பேர் நல்லா இல்லை இந்த க்ரீம் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸில் போட்டிருப்பாங்க. யாருமே லைட்டாக போட்டு ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும்தான் லைட்டாக ஃபேஸில் போட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிபி க்ரீம், சிசி க்ரீம் வாங்கினதே எதுக்குன்னா, நமக்கு மேக்கப் லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அதை சூஸ் பண்ணியே வாங்குகிறோம். அப்படி இல்லை நமக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியணும்னா ஃபவுண்டேஷன் பக்கம் போய்க்கலாம். ஸோ அதெல்லாம் லைட்டாக போட்டால் கூட நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரீம்ஸ் போடும்போது நம்ம ஃபேஸில் இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா சீரமோ நீங்கள் எது போடுறீங்களோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீம் போடும்போது கொஞ்சமாக எடுத்து அதை ஓவரால் ஃபேஸ் அண்ட் நெக் நம்ம மறந்துடக்கூடாது. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கையை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரஷ்ஷோ ஸ்பான்ச்சோ அது அவங்க விஷ் தான். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது லைட்டாக இருந்தாலே பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வெள்ளையாக இருக்கோம் அப்படின்னா அவங்க நிறையா போடுறாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு அது ஆர்டிஃபிஷியலாக தெரியும்.
இதே இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நார்மல் கலரில் இருக்கோம் அப்படின்னா அந்த பிபி க்ரீமை வந்து நம்ம நிறையா போட்டால் வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த கலராக இருந்தாலுமே அதை லைட்டாக போட்டால் மட்டும்தான் நேச்சுரலாக இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபினிஷிங்கில் மேக்கப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம லைட்டாக தான் போடணும். ஸோ நீங்கள் ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னே யூஸ் பண்ண க்ரீமாக இருக்கட்டும் இல்லை இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற க்ரீமாக இருக்கட்டும், எப்போதுமே மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஜெல் போட்டதுக்கப்புறம் என்னோடய கையில் வந்து கொஞ்சமாக அதை எடுத்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து போட்டுப்பேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னு தோணுதோ அங்கே மட்டும் கொஞ்சம் நான் அதிகமாக வந்து போட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷேடை வந்து எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் பார்க்கலாம் போனீங்கன்னா 20க்கு மேலே ஏகப்பட்ட ஷேடு இருக்கும். சூஸ் பண்ணுறதே ரொம்ப வந்து நமக்கு அப்படியே மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஷேடு இருக்கும். அதே மாதிரி பிராண்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கும். ஸோ அதனாலே வந்து முக்கால்வாசி பேருக்கு ஃபவுண்டேஷன் வந்து பிடிக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம், எனக்கு நிறையாவே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. லாக்மி வந்து வாங்கலாமா இல்லை பான்ஸ் வாங்கலாமா, நிறைய க்ரீம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து லாக்மி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுலேயே வந்து 4 ஷேடு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பிகாஸ் அந்த ஷேட் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பான்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் மட்டும்தான் 2 ஷேடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுலேயுமே எனக்கு ஒரு ஷேட் கிடைக்காம நான் வேறு ஷேட் வாங்கி அது எனக்கு செட் ஆகிடுச்சு லக்கீலி. ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரீம் வந்து வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து ரொம்ப ஹையாக போயிடாதீங்க. சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கலாம். சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களே டெஸ்டிங்க்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் சில ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படி தான் நீங்கள் வந்து போட்டு பார்த்து வாங்கலாம். அதுவுமே ஹேண்டில் போட்டு பார்த்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா ஹேண்டு ஃபேஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஷாப்பில் ஏகப்பட்ட லைட் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து எது போட்டாலுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேஸில் போட்டு பார்த்து வெளியில் வந்து 2 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு எனக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுத்து வாங்காதீங்க. அதுக்காக ரொம்ப சீப்பாகவும் போயிடக்கூடாது. அது மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கொஞ்சம் லோக்கல் பிராண்டு அந்த மாதிரியுமே போகாமல் மீடியமாக கொஞ்சம் வந்து பார்த்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுலலாம் ஷேட் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கோ அது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்கிற க்ரீம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி தான் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண அந்த 2 க்ரீமில் எது என்னோடய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு இதுதான் அதுதான் நான் இப்போ வரைக்குமே சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த க்ரீமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. லாங் லாஸ்டிங் எல்லாமே சேம் தான். நான் மார்னிங் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக எனக்கு வந்து வேர்க்கும் தான், வேர்க்காமல் இருக்காது. ஈவன் வேர்த்தாலுமே நான் அப்படியே ரப் பண்ணி எடுக்காமல் லைட்டாக அப்படியே நான் ஒத்தி எடுத்துப்பேன் கர்ச்சீஃபில். ஸோ அந்த மாதிரி பண்ணியுமே எனக்கு வந்துட்டு அந்த க்ரீம் 2 க்ரீமுமே எனக்கு என்னோடய ஃபேஸில் வந்து இருந்துச்சு. பட் பான்ஸ் பேபி க்ரீம் வந்து கொஞ்சம் வந்து பிங்கிஷாக லைட்டாக ஏதோ ஒரு பிங்காக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதுவுமே நான் கண்டுபிடிக்கல, பார்க்குறவங்க தான் சொன்னேன் கொஞ்சம் பிங்காக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக 2மே வந்துட்டு என்னோடய ஸ்கின்னுக்குமே செட் ஆணுச்சு. 2மே எனக்கு வந்து பிடிக்கும். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லென்த்தியாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி சொல்கிறேன். எதுவாக இருந்தாலுமே ஈவன் அது லிப்ஸ்டிக்காக இருந்தாலுமே போட்டு அதிகமாக அப்பாமல் லைட்டாக வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறேன் வந்து சின்ன ஒரு க்ரீமாக இருந்தால் கூட எவ்வளோ ஃபேஸில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு க்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எந்த க்ரீம் வாங்கினாலுமே லைட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக சில பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க, அது கொஞ்சோண்டு போடணும்னு சொல்கிறீங்களான்னு கேட்டாதீங்க. சன்ஸ்க்ரீன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் யூஸ் பண்ணதுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.